நாம் குழந்தையாக இருந்தபோது எந்த ஒரு தமிழ் எழுத்தும் இலக்கணமும் தெரியாமலே தமிழ் மொழியை எளிதாக கற்றுக்கொண்டோம். இதற்கு காரணம் நாம் நம்மை சுற்றியிருப்பவர்களிடத்தில் தமிழ் மொழியில் பேசியதே ஆகும். அதே போலவே எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ள அந்த மொழியின் எழுத்தோ இலக்கணமோ தேவையில்லை. மாறாக அந்த மொழியில் பேசி பழகினாலே போதும், வேறொரு மொழியை மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஆங்கில இலக்கணம் மற்றும் ஆங்கில புத்தகங்கள் படிப்பதால் மட்டும் ஒருவரால் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆங்கிலத்தில் நடைமுறையில் பேசினால் மட்டுமே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் பெரும்பாலும் தமிழ் மொழியை மட்டுமே அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் இவர்களிடத்தில் நாம் தமிழில் மட்டுமே பேசி பழக முடியும். அப்படியென்றால் ஆங்கிலத்தை நடைமுறையில் பயன்படுத்துவது எப்படி? ஆங்கிலத்தை நடைமுறையில் பயன்படுத்துவதற்கு மிகவும் எளிமையான ஒரு வழி இருக்கிறது. இதன் மூலம் நம்மை சுற்றியிருக்கும் ஆங்கிலம் தெரியாதவர்கள் மட்டுமல்ல, நாய் மற்றும் பூனை இடத்தில் கூட நம்மால் ஆங்கிலத்தில் பேசி பழக முடியும். அது எப்படி என்பதை விரிவாக பார்ப்போம் வாருங்கள். நம்மை சுற்றியிருப்பவர்களிடத்தில் நாம் ஆங்கிலத்தில் பேசினால் அவர்களுக்கு அது புரியாது. மேலும் அவர்கள் நம்மை வேடிக்கையாக பார்ப்பார்கள். ஆகையால் ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழிலே பேசுங்கள். இருப்பினும் நீங்கள் பேசிய தமிழ் வார்த்தைகளுக்கு சமமான ஆங்கில வார்த்தைகளையும் உடன் சேர்த்து பேசுங்கள். உதாரணமாக, எப்படி இருக்கீங்க என்று கேட்பதற்கு பதிலாக எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ என்று பேசுங்கள். இப்படி பேசும்போது அவர்களுக்கு நீங்கள் பேசுவது நன்றாக புரிகிறது. மேலும் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. ஆரம்பத்தில் நீங்கள் பேசும் அனைத்து வாக்கியங்களையும் இதுபோல் ஆங்கிலமாக மாற்றி பேசாதீர்கள். ஏனெனில் ஆரம்பத்திலேயே நாம் பேசும் அனைத்து வாக்கியங்களையும் ஆங்கிலமாக மாற்றி பேச முயற்சி செய்யும் போது நமக்கு ஆங்கிலம் கற்பது வெறுத்து போய்விடும். ஒரு நாளைக்கு வெறும் 10 வாக்கியங்கள் மட்டும் தமிழுடன் ஆங்கிலம் சேர்த்து இருவரி வாக்கியமாக பேசுங்கள். இதுபோல் தமிழுடன் ஆங்கிலம் சேர்த்து இருவரி வாக்கியமாக பேசுவதற்கு கண்டிப்பாக ஆங்கில அகராதி மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு செயலிகளை பயன்படுத்தாதீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆங்கில அகராதி அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பு செயலியை பயன்படுத்தும் போது அது ஆங்கில மொழியை கற்கும் திறனை படிப்படியாக குறைத்துவிடும். அதாவது கணிதத்தில் கால்குலேட்டரை அடிக்கடி பயன்படுத்தும் போது அது எப்படி நம்முடைய கணித திறனை குறைக்கிறதோ, அதேபோல் ஆங்கிலம் கற்கும்போது அடிக்கடி ஆங்கில அகராதி அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பு செயலியை பயன்படுத்துவது நம்முடைய ஆங்கிலம் கற்கும் திறனை குறைத்துவிடும். கணிதத்தில் கால்குலேட்டரை பயன்படுத்தாமல் மனதால் கணக்கு போடும்போது அது கணித திறனை அதிகரிக்க செய்யும். அதுபோலவே ஆங்கிலம் கற்கும் போதும் ஆங்கில அகராதி அல்லது மொழிபெயர்ப்பு செயலியை பயன்படுத்தாமல் சொந்தமாக யோசித்து ஆங்கிலத்தில் பேச வேண்டும். ஆரம்பத்தில் நாம் தவறாக பேசினாலும் அதுவே நம்முடைய ஆங்கிலம் கற்கும் திறனை அதிகரிக்க செய்கிறது. இவ்வாறு அகராதி அல்லது மொழிபெயர்ப்பு செயலி பயன்படுத்தாமல் பேசுவதற்கு முன்கூட்டியே நிறைய ஆங்கில வாக்கியங்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். பின்னர் சரியான சமயத்தில் அந்த வாக்கியங்களை பயன்படுத்தும் போது அது நம் மனதில் ஆழமாக பதிந்து நம்முடைய ஆங்கிலம் கற்கும் திறனை அதிகரிக்க செய்யும். அதாவது இது கணிதத்தில் வாய்ப்பாடு மனப்பாடம் செய்வது போன்றதாகும். வாய்ப்பாடு மனப்பாடம் செய்து கொண்டு கால்குலேட்டர் இல்லாமல் நம்மால் எளிதாக கணக்கு போட முடியும். அதுபோலவே அன்றாடம் பயன்படுத்தும் ஆங்கில வாக்கியங்களை முன்கூட்டியே மனப்பாடம் செய்து கொண்டால் ஆங்கில அகராதி அல்லது மொழிபெயர்ப்பு செயலி இல்லாமல் நம்மால் ஆங்கிலத்தில் பேச முடியும். உதாரணமாக, தினம் 10 ஆங்கில வாக்கியங்கள் என 50 நாளில் 500 வாக்கியங்களை எளிதாக மனப்பாடம் செய்து கொள்ளலாம். இந்த வாக்கியங்களை சரியான தருணத்தில் பயன்படுத்தினாலே போதும், அது மெதுமெதுவாக நம்முடைய ஆங்கிலம் கற்கும் திறனை அதிகரிக்க செய்து சில மாதங்களிலேயே நம்மால் ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு பேச முடியும். இதனால் நாளடைவில் நாம் கற்றுக்கொண்ட ஆங்கில வாக்கியங்களை பயன்படுத்தி நம்மால் சொந்தமாக புதிய ஆங்கில வாக்கியங்களை உருவாக்க முடியும். பிறகு மேலும் சில மாதங்களுக்கு பிறகு நம்மால் சரளமாக ஆங்கிலத்தில் பேச முடியும். கணக்கை போட்டு பார்த்தால் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். அதுபோலவே ஆங்கிலத்தை நடைமுறையில் பேசி பழகினால் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். கணக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்பாடு மனப்பாடம் செய்ய வேண்டும். அதுபோலவே ஆங்கிலம் கற்க அன்றாடம் பயன்படுத்தும் ஆங்கில வாக்கியங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். வாய்ப்பாடு அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஆனால் அன்றாடம் பயன்படுத்தும் ஆங்கில வாக்கியங்கள் கொண்ட புத்தகம் அனைத்து கடைகளிலும் கிடைப்பதில்லை. ஆகையால் அமேசான் அல்லது பிளிப்கார்ட் செயலியில் 50 நாளில் அன்றாடம் பயன்படுத்தும் 500 முக்கிய ஆங்கில வாக்கியங்கள் என்று தேடி இந்த புத்தகத்தை ஆன்லைனில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிப்பது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கான லிங்கை கொடுத்துள்ளேன். அந்த லிங்கை கிளிக் செய்து அமேசானில் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தில் தினம் 10 ஆங்கில வாக்கியங்கள் என 50 நாளுக்கு 500 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன.
இதனை மனப்பாடம் செய்து ஆங்கிலம் கற்பதற்கான உங்கள் பயணத்தை தொடங்கலாம். ஆங்கிலம் கற்பதற்கு மிகவும் எளிமையான மற்றும் சரியான வழி என்னவென்றால் ஆங்கிலத்தில் பேசுவது மட்டுமே. ஆகையால் ஆரம்பத்திலேயே ஆங்கில இலக்கணம் மற்றும் ஆங்கில புத்தகங்கள் படித்து ஆங்கிலத்தின் மீது வெறுப்பை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். சரியான முறையில் பயிற்சி செய்து கற்பதே சிறந்த நடைமுறையாகும். ஆங்கிலம் கற்பதற்கான உங்கள் பயணம் வெற்றியடைய என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள்.